நினைச்சு ஃபோர்ஸி பண்ணி முன்கூட்டியே அறிந்து அதற்கான கூடுதல் மின்சாரத்தை பெற வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேற வழி இல்லை நாங்கள் வாங்குறோம்னு சொல்லணும். அதை செய்யறதுக்கு கூட துப்பு இல்லை உங்களுக்கு. கரண்ட் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. ப்ரோ சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒண்ணுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒன்றும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ப்ரோ, இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய நியாயமான எல்லா செயல்களுக்கும் உடனிருக்க தயாராக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத, முன்னனுபவம் இல்லாமல் போவதில் தவறில்லை. ஆனால் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத, எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு தாந்தோணித்தனமான அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களே, உங்களை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், வாக்களித்த மக்களின் சார்பில், வாக்களிக்காத மக்களின் சார்பில், அப்புறம் சொல்றீங்க ஒரே தலைவர் ஒரே நம்பிக்கை நான் தாங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டூ அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்றது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணான்னு ஓட்டு போட்டுருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போனீங்க, சார் தேர் மஸ்ட் பி அக்கௌண்டபிலிட்டி. யூ ஆர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், யூ மெட் தி பிரைம் மினிஸ்டர். இஸ் இட் நாட் அவர் ரைட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ? Or is it not your duty to disclose what happened with the Prime Minister? என்ன பிரஸ் பார்க்க வரீங்க? நாலாவது தூர் சார் அது. நானே தப்பு பண்ண வெளியே கொண்டு வரதான். தப்பா இருந்தாலும் தப்பு தான். 1,70,000 கோடி சொன்னது நீங்க தான். அது இல்லைன்னு சொல்லி விரிவிச்ச விற்பாடு ஒத்துக்கிட்டது நீங்க தான். பட் இட் நீட் இன் டெமோக்ரஸி. எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னா இதெல்லாம் சும்மா ஒரு பூடா போட்டுக்கிறது. நீங்க எதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசாதலாம், இந்த நையாண்டி நக்கல்லாம். இதெல்லாம் வந்து அது தாவேக வளர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டோம். அல்லது ஒன்றும் தெரியாத அமைச்சர்கள்லாம் வந்து போயிருக்காங்கல்ல. சுற்றுலாத்துறைக்கு சுற்றுச்சூழலுக்கு சுற்றுலாத்துறைக்கும் தெரியாத அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் இவர் பேசக்கூடாது. ஆர்எஸ்எஸ் அவர் எங்க இருந்து பார்த்தாரு சார்? அவர் எங்க இருந்து? நான் வாதத்துக்காக சொல்றேன். திமுகவிலையோ அதிமுகவிலையோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இது என்ன வந்து ஒரு ஒரு புதுசா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்தில் ஒன்று தானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசியிருக்கலாம். ஜனநாயகத்தில் பேசக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது.